ஃபஸ்ட்டு சீன்லேயே பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி தான் போயின்னு இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இவன் தான் வந்து மாப்பிள்ளை, இவ தான் வந்து பொண்ணு. ஸோ பொண்ணு டீ காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வரா. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக பாட்டியும் வருவாங்க. ஸோ பாட்டி வந்தவுடனே மரியாதை கொடுக்குற மாதிரி மாப்பிள்ளை வந்து ஏஞ்சி நிற்பான். ஏஞ்சி நின்று மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி என்ன வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, நம்ம 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து இப்படி சம்மந்தி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பசங்களும் மீட் பண்ணதால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ என் பொண்ணு நல்லா சமைப்பா, என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லா பாண்டிங் அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க டக்குன்னு பாட்டி என்ன தெரியுமா கேட்கும், உங்களுக்குள்ளே அது நடந்துச்சா, அதில் பாண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படியே எல்லாரும் பேன்னு வாய் பொழுதுட்டு இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணும் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. பாட்டி அப்படின்னு சொல்ல, நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இதெல்லாம் பாண்டிங் ரொம்ப முக்கியம் கிடையாது, அதில் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல. அம்மா அப்படின்னு சொல்லி பாட்டியோட பையன், அதாவது பொண்ணோட அப்பா கத்த, ஏண்டா அதெல்லாம் பண்ணாமலாடா நீ வந்துட்ட, உலகமே பண்ணுற விஷயந்தான்டா, அந்த பாண்டிங்கே நல்லா இல்லைன்னா லைஃப்பில் எந்த பர்ஃபெக்டாக இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, உன் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் கேட்குறேன், உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா போடா அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்படியே சிரிப்பாக இருக்கு. அவங்க இந்த காலத்து ஆளுங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியல. ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்கிறான்னா, என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அம்மா, சரிடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, டி ப்ளீஸ்டா எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல சரி அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே மாப்பிளையும் பொண்ணு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. அப்போது பாட்டி பயங்கரமாக அட்வைஸ் போடுது, இங்கே பாரு எல்லாருக்கும் நடக்கிறது தான், இது ஒன்றும் பெரிய விசித்திரம் கிடையாது, ஆனால் அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், என் பேத்தி நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல. பொண்ணு மாப்பிளையும் வெளியே நின்று பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லணுன்னே அவங்களுக்கு தெரியல. பாட்டிக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுது. நைட்டுக்கு பாட்டி ரூமுக்கு ஓடி வர பேத்திக்காரி, பாட்டி நீ வேறு லெவல் பாட்டி, உன்னால் எப்படி பாட்டி எல்லோரும் முன்னாடி இப்படியெல்லாம் பேச முடிஞ்சிச்சு, நீ பழைய பாட்டின்னு பார்த்தா நீ இந்த மாதிரி இருக்கிறிய பாட்டின்னா. ஆமாம் எல்லாம் நம்மலாம் பண்ணிட்டு வந்தவங்க தான். எப்படி பாட்டி அப்படின்னா, என்ன எப்படி அப்படின்னா, பாட்டி சரி சொல்லு பாட்டினா, சரி உண்டு சொல்கிறேன், உனக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா, ஐயோ போ பாட்டி எனக்கு வெக்கமாக வருது, நான் என்ன வெக்கமாக வருதாச்சு, என் பேத்தின்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் பாட்டி நான் பண்ணட்டும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை பாட்டினா. இங்கே பாரு நான் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தால் உனக்கு தெரியுமா, என்னது பாய் ஃப்ரெண்ட், ஆமாம் அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ண உனக்கு தெரியும்னா அதுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது. ஸோ அந்த பேக் பார்த்தோன்னா, ஐயோ பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணினா, ஆமாடி அதெல்லாம் பண்ணாதான் லைஃப்பில் வந்து இதெல்லாம் சகஜம் தானே, உன் லைஃப் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ அதில் பாண்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீ முதல்ல பாரு, இதுதான் என்னோடய அட்வைஸ் அப்படின்னு சொல்லி. பாட்டி ஐயோ என் லவ்லி பாட்டி நீ நல்ல பாட்டின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் வீட்டில் வந்து பையனும் மருமகளும் பேசுகிறதே விட்டுறாங்க பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி. பாட்டிக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. செப்போன்னு அவன் வந்து அவங்க பையன் வந்து எதுவுமே வேணாம், எனக்கு சாப்பிட்ற மூடு கூட இல்லை, நீங்கள் போய் இங்கேருந்து சொல்லி பொண்டாட்டியை துரத்தி விட்டுறான். ஆனால் இதெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ 2 பேர் பேசி பயங்கரமாக சிரிக்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மாப்பிள்ளையோட அப்பா வந்து பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல, என்ன பண்ணோன்னே தெரியலன்னு சொல்லி. ஆனால் இவங்க 2 பேர் வந்து நல்லா ஜாலியாக வந்து வெளியே சுற்றின்னு இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாட்டி சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு தோணுது. இப்போ வந்து எல்லோரும் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. அந்த கோவம் எல்லாம் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் மீட் பண்ணுறாங்க. அங்கே பாட்டி இருக்கும் இல்லையா, அதனால் பொண்ணு வீட்டுக்கு போகாமல் மாப்பிள்ளை வீட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க இவங்களும் வந்து நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இங்கே பாட்டிம்மாக்கும் அவங்க பையனுக்கும் சண்டை நடக்குது. அம்மா நீ என்னம்மா பேசுகிற, அப்போ யார் பொண்ணு பார்க்க வராங்களோ ஸோ அவங்கள வந்து நம்ம பொண்ணு மட்டும் காட்டக்கூடாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செக் பண்ணி தான் பார்க்கணுமா, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னா. அவங்க அம்மா அப்படியே மண்டல அடிச்சுக்கிற மருமகக்காரி, டேய் வாய மூடுறா, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை, அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கு இல்லையா, 2 பேருக்கும் பிடிச்சி தானே இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா, அவளுக்கு நீ எப்படி இருக்கிறன்னு, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்ல. அப்படியா சந்தோஷம்னா நீ என்னன்னே நீ மறந்துட்ட, நீ சந்தோஷத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு. அம்மா என்னம்மா பேசுகிறேன்னா, ஆமாண்டா முதல்ல உன் பொண்ணாட்டியை நீ சந்தோஷமாக வைக்க கற்றுக்கோ, ஏதோ ரொம்ப கிழவனான மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற, அந்த பொண்ணோட நிலைமை நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லணுன்னே தெரியல. அது வந்து அப்படின்னு சொல்லி நிற்க, ஏங்க எனக்கு வந்து வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்குள்ளே வந்து பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு மாப்பிள்ளையோட
அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்க, மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை உங்கள் அம்மா சொன்னது ட்ரை பண்ண போயிட்டாங்களோன்னா, நீ வந்து பையனோட அப்பா இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த பொண்ணு ஹீரோயின் ஓடி வந்து சந்தோஷமாக பெட்டில் படுத்துட்டு இருக்கிறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, பாட்டியெல்லாம் அப்படின்னு சொல்ல நழுவ, சொல்லு என்ன ஆச்சுன்னா, பாட்டி எனக்கு சொல்கிற வெக்கமாக இருக்கு பாட்டி, போ பாட்டி அப்படின்னா, இங்கே பாரு இந்த வெக்கம் கதையெல்லாம் இருக்கக்கூடாது, உண்மை சொல்லு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே பாட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஓகே எல்லாம் இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இல்லையான்னு மட்டும் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு தெரியல. இங்கே பாருமா, நான் சொல்கிறதுக்கு காரணமே வந்து வேறு. இதில் ஹாப்பியாக இருந்தால் தான் வந்து, இல்லைன்னு வச்சுக்கோ நாளைக்கு உன் புருஷனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான், என்னால் வந்து என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நீ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் 2 பேர் வந்து தனியாக போகிறாங்க. ஸோ போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள வந்து பாண்டிங் எப்படி இருக்குது, கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே வந்து அந்த ஹீரோயினோட அதாவது பாட்டியோட பையனும் மருமகளும் இவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதை பாட்டி சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால் இவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாட்டி என்னென்ன வேலை பார்க்குது பாருங்கள். இப்போது கல்யாணத்துக்கான எல்லாம் பர்ச்சேஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாட்டி வந்து பூஜை பண்ணின்னு இருக்குது. பூஜை பண்ணுற பாட்டியா நீ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போது பாட்டிக்கிட்ட பையனும் மருமகளும் நல்லா வந்து பேசுகிறாங்க. ஏன்னா பாட்டி சொன்னதால் தான் இவங்களே ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பாட்டிக்கிட்ட அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் 2 பேரும் வந்து போய் உக்காடுறாங்க. பாட்டி நான் வந்து, பாட்டி கேளு பாட்டி, எனக்கு வந்து ஓகே பாட்டி, சொல்கிறது கேளு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி மத்தியில் கூட பேசாமல் சைலண்ட்டாக இருக்க. அந்த பையனும் வந்து பாட்டி என்ன நீங்கள் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் கெஞ்சினாலும் பாட்டி வாயை திறக்கல. டக்குன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. போ பாட்டி, நான் அவன் கூட இருக்கிற ஜாலியான டைம், ஹாப்பியான டைம் விட்டுட்டு இங்கே வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உன்கிட்ட, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பாட்டி வந்து சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்போ நீ சொன்ன டைம் வேஸ்ட்டு, அவன் கூட இருக்கிற டைம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான பாண்டிங் வந்தால் மட்டும்தான் உன் லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா லைஃப் இப்படியே இருக்காது. நாளைக்கு நீங்கள் ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சால் கூட இந்த பாண்டிங் தான் உங்களை வந்து சேர்த்து வைக்கும். இதுவே இல்லைன்னா நீங்கள் அசால்ட்டாக பிரிஞ்சிடுவீங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என்னோடய ஆசை. அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாமே பேசினேன். இப்போது கல்யாணம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் போட்டு நல்லபடியாக கல்யாணமும் நடந்து போச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ பையனுக்கு வந்து அட்வைஸ் என்ன போட்டிருந்தா பாட்டி, இப்போது உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருக்கிறது பாரு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சிரிக்கிறாங்க. இப்போ பாட்டியே வந்து தம் பேத்தியோட முதல் இரவுக்கு தன்னோட ராசியான ரூமை வந்து டெக்கரேட் பண்ணி பேத்தியும் அந்த மாப்பிள்ளையும் விடுறா. ஸோ இவங்க 2 பேர் இங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ பாட்டி நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எப்போவுமே நல்லா இருக்கணும்னு தானே பண்ணாங்க, ஸோ நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அந்த பாட்டி என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி உங்களில் யாருக்காவது புரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.